வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சந்திரனும் மனோநிலையும் பற்றி பார்க்கலாங்க. இப்போ நம்மளை ஆளக்கூடிய நவகிரகங்கள்லே சூரிய பகவானுக்கு அடுத்தது முக்கியத்துவம் கொடுக்கறது சந்திர பகவான் ஆவார். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாருங்க, இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் நல்ல நிலைமையில் இருந்துட்டாலே போதுங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சுபிச்சம் அதிகமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. செல்வ நிலை, வருமானம், நீடித்த வருமானம், இது மாதிரிலாம் அமைப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உறவுகளால் நன்மையும் யோகத்தையும் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். சரியான திசையை நோக்கி அந்த ஜாதகர் நகரக்கூடிய ஆற்றலும் தைரியமும் அந்த ஜாதகருக்கு முழுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஜாதகத்துல ஒளி கிரகமான இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் நல்ல நிலைமையில இருந்தாலே போதும். அவங்களுக்கு உண்டான நல்ல பலன்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துல கேந்திர ஸ்தானத்திலயோ, அதாவது ஒருவருக்கொருவர் கேந்திர ஸ்தானமாகவோ அல்லது திரிகோண ஸ்தானமாகவோ அமர்ந்திருக்கும் போது நல்ல பலன்கள்லாம் முழுமையா தரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ சூரியன் ஒளி கிரகம் அப்படின்னு சொல்ல மாதிரியே, சந்திரன் ஒளி கிரகம் அப்படின்னு சொல்ல மாதிரியே, இருவருக்குமே உண்டான அமைப்பு என்ன அப்படின்னா, நம் ஜோதிட சாஸ்திரத்துல நம் ஜோதிட அமைப்புல சொல்லக்கூடிய அமைப்புன்னா, அவங்களுடைய அமைப்பிலே பாருங்க, சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் பாருங்க பக்கத்திலேயே எல்லா அமைப்பும் இருக்கும். அதாவது இருவருக்குமே வீடு பாருங்க, சிம்ம ராசியும் கடக ராசியும் ஆட்சி வீடாக பக்கத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது உச்ச வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, மேச ராசியில சூரிய பகவானும் ரிஷப ராசியில சந்திர பகவானும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல நீச்ச வீடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, துலா ராசியில சூரிய பகவானும் விருச்சக ராசியில சந்திர பகவானும் பக்கத்திலே நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. அதாவது சிவசக்தி இருவருமே பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு மாதிரியே இவங்க சூரியனும் சந்திரனும் எல்லாமே பக்கத்திலே இருக்கக்கூடிய அமைப்பிலே அந்த கிரக நிலைகள் இருக்கும் இல்லைங்களா. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு சீரான மனநிலைகள், சிந்தனைகள் எல்லாமே ஆற்றல் எல்லாமே தரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மனோ தைரியத்தை அதிகமாக கொடுக்கும். நல்ல பூர்வீகத்தில் பிறந்த ஜாதகராக இருப்பார். அவங்களுடைய தந்தை வழிகள்லாம் நல்ல அமைப்பில் இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லப்படக்கூடிய அமைப்பு. அதே போல் அந்த சூரிய பகவானுக்கு பாருங்க, ஒளி கிரகம் இல்லைங்களா, அவர் நிர்வாக திறமை, ஆற்றல், ராஜா கிரகம் அப்படிங்கிறதுனால எங்கேயா இருந்தாலும் நான் முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியம், எல்லாத்தையும் போராடக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு சூரியன் நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சந்திரன் எடுத்துக்கணும்னா மனோநிலையை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஜாதகருடைய எண்ண ஓட்டத்தை சொல்லக்கூடியவரே சந்திர பகவான் ஆவார். சந்திர பகவான் தேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால சந்திர பகவான் அந்த ஜாதகருக்கு நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப சந்திரனுடைய மாற்றங்கள் பொறுத்தே அந்த ஜாதகருக்கு குணாநிலைகள், குணாதிசயம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதனாலதான் சந்திரனுடைய நிலை பொறுத்தே மனோநிலைகள் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, சந்திர பகவான் நல்ல வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கும்போது அவங்களுக்கு சுபஸ்தானமான 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ லக்னத்திலோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அமர்ந்து இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு உண்டான நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சந்திர பகவான் அந்த லக்னத்துக்கு மறையாம கேந்திர ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, திரிகோண ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, குரு பார்க்கறது அல்லது தனித்த புதன் பார்க்கறது, சுக்கிர பகவான் பார்ப்பது, இந்த மாதிரி சுப கிரகங்கள் அந்த சந்திரனை பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு மனோநிலை சீரா ஒரே மாதிரி, சிந்தனை செயல்கள் எல்லாம் நேர்மையா இருக்கக்கூடிய அமைப்பு. சொல்லக்கூடிய வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாமே நேர்மையா இருக்கும். பேசக்கூடிய வார்த்தை மற்றவங்களை புண்படுத்தாம நாம கரெக்டா பேசுறோம், இவங்களுக்கு இப்படி பேசினா மனசு பாதிப்பு ஏற்படுத்தும், கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது, இப்படி மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டம் அந்த ஜாதகர் இருக்கும். நல்லதையே அடுத்தவங்களுக்கு நினைச்சு சொல்றது, அவங்க இந்த மாதிரி மனோநிலைகள் அந்த ஜாதகருக்கு அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. அதனாலதான் மனோநிலையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சந்திர பகவான அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த ஜாதகருக்கு
அந்த சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்து சுபர்களுடைய சம்பந்தம் பெறும்போது அந்த ஜாதகரும் நல்ல மனசு, நல்ல குணம், அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத மனசுப்பா, நல்ல ஒரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த சந்திர பகவானெல்லாம் பாருங்க நல்ல அமைப்புல இருப்பாரு. இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது தான் மனோநிலை, சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே நேர்மையும் துணிச்சலும் தைரியமும் நல்லதுக்கு போராடக்கூடிய ஆற்றலும் இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நல்ல அமைப்புகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கும். அதுவே அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, சந்திர பகவான் தேய்பிறை சந்திரனாக அமர்ந்து அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கிறது, சனி பகவானுடைய சம்பந்தம் பார்வை சேர்க்கை ஏற்படும் போது, ராகு பகவானுடைய சம்பந்தம் சேர்க்கை ஏற்படும் போது, செவ்வாய் பகவானுடைய அவர் செவ்வாயோடு ஏற்படும் போது சந்திரமங்கல யோகத்தை கொடுத்துருவார். இருந்தாலும் அது தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது தேய்பிறை சந்திரனோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு விதத்துல சனி பார்வை ஏதாவது சாரத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். முன்கோபம், அதாவது பேச்சு ஒரு சூடா வர்றது, பட்டுன்னு பேசுறது, சண்டைக்கு போறது, பேச்சால சண்டைக்கு போறது, பேச்சு ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை பேசுறது, முரட்டுத்தனமா பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசுவாங்களே, இந்த மாதிரி குணாதிசயம் அந்த ஜாதகர்கள் இருக்கும். பாவர்களோடு சம்பந்தம் பெறும்போது மனோநிலைகள், அந்த சந்திர பகவான் மனோ காரகன் அப்படிங்கிறதுனால அந்த லக்ன பாவரோட சந்திரன் சம்பந்தம் பெற்று தேய்பிறை சந்திரனாக சனி ஒளி பார்வை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு எண்ணங்கள், குணங்கள் எல்லாமே மாறுபாடா இருக்கும். ஒருத்தரை பார்க்கும்போதே அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது, தப்பா பேசுறது, அப்படியே ஒரு வார்த்தை பேசிட்டா உயிர் போற மாதிரி பேசுறாங்கப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தப்பா பேசுறது, இந்த மாதிரி வார்த்தைகள் மூலயமா, எண்ணங்கள் மூலயமா, சிந்தனை செயல்கள் மூலயமா எல்லாமே அவங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் தப்பா நினைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் மனோநிலை மாறுற பாடு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல சந்திர பகவானோட பாவ கிரகங்கள் சம்பந்தம் பெற்று இருக்கும்போது, தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது, லக்ன பாவர்களோட சம்பந்தம் பெறும்போது, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள்ல சந்திரன் நின்று இருக்கும்போது, இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போதும் எண்ண ஓட்டங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், சிந்தனை, செயல்பாடு எல்லாமே கொஞ்சம் மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா, நான் தப்பான அர்த்தத்துல சொல்லலைங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா சந்திர பகவான் மனோகாரகனான சந்திர பகவானை வைத்து நாம நிர்ணயம் பண்ணிடலாம். சந்திர பகவான் பாவர் சம்பந்தம் பெற்று இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு எண்ண ஓட்டங்களும் தப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு. அதே சுபர்களோடு சம்பந்தம் பெறும்போது வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது குரு பார்வை, புதன் பார்வை, சுக்கிரன் பார்வை அல்லது அவங்களுடைய இணைவு, லக்ன சுபர்களுடைய இணைவு, லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல நல்லபடியா அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனை, செயல்கள் எல்லாமே அவங்களுக்கும் நல்லபடியா இருக்கும், மற்றவங்களுக்கும் அது எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் ஏற்படுத்தாத அமைப்பும் நல்ல மனசு கொண்டவங்களா இருப்பாங்க. நல்ல குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா சந்திரனை வைத்தே நம்ம குணநிலையங்களை நம்ம நிர்ணயம் பண்ணிடலாங்க. சரிங்களா, சந்திர பகவான் குரு பார்வை சம்பந்தம் பெறும்போது நல்ல எண்ணங்கள் அந்த ஜாதகருக்கு நிச்சயமா இருக்குங்க. அதுவே கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எண்ண நிலைகள், அதாவது மனசு சிந்தனை செயல்கள் எல்லாமே தப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதுலயே கூட பாருங்க, பாவர்கள் பார்த்திருக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதிரி அமைப்பு பாதிக்கப்பட்டு இருக்கும்போது சுபர்கள் ஏதாவது குரு பகவான் அவங்கள பார்த்துட்டாலும் ஓரளவு கோவப்படுவாரு. அதை எது புத்திமதி எடுத்து சொல்லிட்டானா கொஞ்சம் தன்னை மாத்திக்கக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சரிங்களா, இப்ப பாவரோட சம்பந்தப்பட இப்படியே தான் இருப்பாங்களா, தப்பா தான் பேசுவாங்களா, தப்பா தான் இருப்பாங்களா, எண்ண ஓட்டம் சரி இருக்காதா அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா, அது பாவரோட சம்பந்தம் பெறும்போது தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது இருக்கலாம். ஆனா அந்த கிரகம் இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவர்களை குரு பார்த்துட்டாலோ சுப கிரகங்கள் பார்த்துட்டாலோ கொஞ்சம் நாம எடுத்து சொன்னா அது புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஜாதகர் மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்கும். சரிங்களா, இப்ப சந்திரனும் மனோநிலையும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துல சந்திர பகவான் நல்ல அமைப்புல இருந்தாலே குணங்களை நம்ம எடுத்துக்கலாம், நல்ல குணம் இருக்கும் அப்படின்னு. அதே போல சூரிய பகவானான ஒளி கிரகமான சூரிய பகவானும் சந்திர பகவானும் நல்ல அமைப்புல இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், தைரியம் எல்லாமே நல்ல வளர்ச்சி, இந்த மாதிரி நல்ல பலன்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க நம் ஜோதிட சாஸ்திரத்துல. நன்றி, வணக்கம்.